கண்டம் அனைத்தும் நிறைந்திருக்கும் தாய் தமிழ் நெஞ்சங்களுக்கும், உலகெங்கும் பறந்து விரிந்து வாழக்கூடிய ஒட்டுமொத்த முக்குலத்தோர் சொந்த பந்தங்களுக்கும், தாழ்த்தப்பட்ட என்று திராவிட பொய்யர்களால் அழைக்கப்பட்ட பட்டியலினம் தேவேந்திரகுல இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும், ஒட்டுமொத்தமான தாய்மார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய முக்குலத்தோர் சமத்துவ கழகம் சார்பாக உங்கள் அன்பிற்குரிய குலசை மு. குமாரசாமி தேவர். கடந்த பன்னெடுங்காலமாக தமிழகத்தில் தேவர் சமுதாயம், தேவேந்திரகுல சமுதாயம் இரு பிரிவுகளுக்கிடையே ஏறத்தாழ 60 ஆண்டு காலமாக சாதிய மோதல்கள், சாதிய படுகொலைகள், பல்வேறு விதமான நடக்கக்கூடாத பல மோசமான சம்பவங்கள் நடந்துவிட்டது. இனியும் இதை நடக்க விடாமல் தடுப்பது தேவரினம், தேவேந்திரகுல இனம் 2 இன இளைஞர்கள் கையில் மட்டும்தான் உள்ளது என்பதை முதற்கண் இரு சாராரும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒன்று சொல்றேன். இந்த திராவிட கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கூட்டம் தமிழ்நாட்டில் என்னைக்கு ஆள ஆரம்பிச்சாங்களோ, அரசாள ஆரம்பிச்சாங்களோ, அன்னையிலிருந்து அவங்க ரொம்ப தெளிவா திட்டம் போட்டு 2 மிக பெரும் சமுதாயங்கள், தேவரினம், தேவேந்திரகுல இனம், இந்த மிக பெரும் சமுதாயங்களை கைகோர்க்க விட்டால் அவர்கள் ஆள முடியாது, வாழ முடியாது. காரணம், அவர்கள் வந்தேரிகள், தமிழன் கிடையாது. இது உலகம் முழுக்க தெரியும். யார் யாரு எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, யாருக்கு எந்தெந்த தாய்மொழி அவர்களுக்கு சொந்தமானதுன்னு உலகத்துக்கே தெரியும். முதல்ல நான் ஒண்ணு சொல்றேன், 2 சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களுக்கும் சொல்றேன், நமக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? ஏண்டா, தமிழை தவிர எந்த மொழியும் தெரியாத ஒரே இனம் தேவரினம், தேவேந்திரகுல இனம். இந்த 2 இனத்துக்கு மட்டும்தான் தமிழ் மட்டும் தாய்மொழி. இதை தாண்டி கூட ஒரு மொழி தாய்மொழி தெரிஞ்சா அவன் தமிழன் கிடையாது. இது அடிப்படை. இது கூட தெரியாம நம்ம 2 பேரையும் மோத விட்டு நாம ஒரே குடையின் கீழ் இருக்கக்கூடிய நிழல்ல கைகோர்த்து நடந்துடக்கூடாது, நம்மளால வாழ முடியாது, திராவிடர்களால வாழ முடியாது, ஆள முடியாதுன்னு சொல்லி இன்னை வரைக்கும் நம்மளை பிரித்து அவன் ஆண்டுகிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட தேவரின இளைஞர்கள்ட்டையும் இல்லை, தேவேந்திரகுல இளைஞர்கள்ட்டையும் இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் சொல்றேன். ஓ சமுதாயத்திலையும் தலைவர்கள் துண்டு துண்டா பிரிச்சு வச்சிருக்கான் உன்னுடைய சமுதாயத்தையே. ஏன் சமுதாயத்திலையும் பல்வேறு தலைவர்கள், பல்வேறு இயக்கங்கள் நான் தான் பெருசு, நான் தான் பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கான். இளைஞர்கள் பிரிஞ்சு கிடக்காங்க. முதல்ல இளைஞர்கள் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. நாளைய பாரதம் உங்க கையில, நாளைய தமிழகமும் உங்க கையில, நாளைய தமிழ்நாடு உங்க கையில. தயவு செய்து தலைவர்களுடைய பேச்சு கேட்டு ஒரு இனத்துக்குள்ள பல்வேறு இயக்கங்களை உருவாக்கி அந்த தலைவர்கள் பின்னாடி பிரிஞ்சு உங்களுக்குள்ளே நீங்க சண்டை போடாதீங்க. நான் 2 இனத்துக்கும் சேர்த்தே சொல்றேன். நீ என்ன பிரச்சனை வரட்டுமே, நீ ஒரே இனம், தேவேந்திரகுல இனம் அப்படின்னு சொல்லி நின்னு, என் எண்ணத்தையும் நான் சொல்றேன், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தேவர் இனம் சொல்லி இளைஞர்கள் நின்னு, இங்க நான் தான் செஞ்சேன், என்னாலதான் அந்த பிரச்சனை தீர்ந்துச்சுங்கிற எண்ணம் இந்த தேவர் இனத்திற்கு வேண்டாம், தேவேந்திரகுல இனத்துக்கு வேண்டாம். முதல்ல ஒண்ணு நெஞ்சில கைய வச்சு நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. நீ நான் 2 பேரு தான் தமிழ இந்த தேசத்திலேயே, வேற எவனும் தமிழன் கிடையாது. பச்சை தமிழன், ஊதா தமிழன், அரக்கு தமிழன், கருப்பு தமிழன் ஒரு மண்ணும் கிடையாது. சுத்தமான தமிழ தேவர், தேவேந்திரர், வேற யாருமே கிடையாது. ஆனா நம்மள பகையாளியாக்கி நம்ம 2 பேரையும் அடிக்க வச்சு, வெட்ட வச்சு, நம்ம குடும்பத்துல வெள்ள சீலைய பெண்கள் உடுத்த வச்சு அவன் இன்னைக்கு பல்லக்குல போய்கிட்டு இருக்க. அந்த பல்லக்க தூக்குறது தேவரினம், தேவேந்திரகுல இனம். எவ்வளவு இழிவா இருக்கு, எவ்வளவு கேவலமா இருக்கு. இதை ஏன்டா தேவரினமும் இளைஞர்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க, தேவேந்திரகுல இளைஞர்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க?
இதுல கூலிப்பட மயிறு வேற. ஏன்னா கூலிப்படை கொஞ்சமாவது நெஞ்சில அந்த இதயம் இருக்கா? உங்களுக்கு எல்லாம் ரத்தம் ஓடுதா? ஒருத்தங்கிட்ட பணம் வாங்கி இன்னொருத்தனை வெட்டுறம, அந்த சாகுறவனுக்கும் வெட்டுறவனுக்கு என்ன தொடர்பு இருக்கு, என்ன பகை இருக்கு? அப்ப யார் இதை செய்ய வைக்கிறா? இது ஒரு சூழ்ச்சி, இது ஒரு மிகப்பெரிய சூத்திரம். எந்த வகையிலையும் தேவரும் தேவேந்திர குலமும் சேர்ந்துடக்கூடாதுங்கிறது அவன் தெளிவா இருக்கான். அந்த சூத்திரத்தை உடைக்கிறதுக்கு நம்மால ஏன் முடியாது? ஏன்னா இங்க பெரும்பான்மை மக்களே நாம தான். இப்ப இதை பேசினா கூட என் சமுதாயத்தில இருந்து கூட எனக்கு எதிர்ப்பு வரும். என் பேச்ச கேட்டு நீ ஐயோ பாவம் குமாரசாமி என்ன நல்லா பேசுறாரு, ஒரு உண்மை சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீ எல்லாம் ஒண்ணு போல சேர்ந்து நிக்கும்னு நினைச்சேன்னா உன் சமுதாயத்தில் உனக்கு எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்பையும் ஓட தமிழனா கை கொடு, தமிழனா கைகோர்த்து ஒரே பாதையில பயணிக்கிறதுக்கு தயவு செய்து முயற்சி செய்ய. அப்பதான் நீ நாளைக்கு இந்த தமிழகத்தை வழி நடத்த முடியும். உன்னுடைய சந்ததி, அதாவது என்னுடைய சந்ததி, என் பிள்ளைங்க நாளைக்கு வாழ முடியும். இல்லைன்னா வாழ்வாதாரமே இல்லாம இந்த தேவர் குலமும் இந்த தேவேந்திர குலமும் அனாதையாக்கப்படும். எழுதி வச்சுக்கோங்க. ஆந்திராக்காரனும் தெலுங்குக்காரனும் கர்நாடகக்காரனும் என்ன மைசூர்காரனும் மலையாளியும் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டே இருப்பான். தமிழ அவங்களுக்கு பல்லக்கு தூக்கணும், அவன் வேஷ்டியை தூக்கணும், அவன் செருப்பை தூக்கணும். இது வரலாறு மாதிரியே போய்கிட்டு இருக்கு. தயவு செய்து இந்த வரலாற்றை உடைக்கணும். தமிழன் தான் தமிழனை ஆளணும், தமிழ்நாட்டை ஆளணும். எவன் வேணாலும் வாழ்ந்துட்டு போ. இந்த தமிழ்நாட்டுல சுவாசிக்கிறதுக்கு காத்து இலவசம், வாழ்ந்துட்டு போ. ஆள்றது தமிழனா மட்டும்தான் இருக்கணும். தயவு செய்து இந்த ரெண்டு இனத்து இளைஞர்கள் முட்டாளா இருக்காதீங்க. இனிமேலாவது திருந்துங்க. உனக்கு எனக்கும் பகை கிடையாது, உனக்கு எனக்கும் சண்டை கிடையவே கிடையாது. என் வீட்டு நிகழ்ச்சிகளை நீ வந்து கலந்திருக்க, என் வீட்டு நிகழ்ச்சிகள் நீ வந்து கலந்திருக்க, உன் வீட்டு நிகழ்ச்சிகள் நான் வந்து கலந்திருக்கேன். ஒரு 35 வருஷம், 30-25 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் திராவிடத்துடைய சூழ்ச்சியில் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு நாம மோதிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஓன் தலைவன்களும் சரி, ஓன் இளைஞர்களும் சரி, என் தலைவனும் சரி, என்னுடைய இளைஞர்களும் சரி வெளியே நிம்மதியை நடமாட முடியல. இன்னைக்கு மஞ்சள் சிகப்பு பச்சை சிகப்பு மோதிக்கிட்டு இருக்கு, கருப்பு சிவப்பு கருப்பு வெள்ளை சிவப்பு ஆண்டுகிட்டு இருக்கு. தயவு செய்து இனியாவது சிந்திச்சு பாருங்க. நமக்குள்ள சண்டை வேண்டவே வேண்டாம். நமக்குள்ள சண்டை தேவையும் இல்லை. இது தேவை இல்லாத சண்டை. இது சூழ்ச்சிகளால் வரக்கூடிய சண்டை. ஓ அக்கா தங்கச்சி, ஓ அம்மா அப்பா, அவங்கதான் அனாதையாக்கப்படுறாங்க. ஓ சமுதாயத்தில் உள்ள பிள்ளைங்க தான் இன்னைக்கு வெள்ளை சீலை உடுத்தக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு. ஏன் சமுதாயத்தில் உள்ள கொஞ்ச வயசு பிள்ளைங்க தான் இன்னைக்கு வெள்ளை சேலை உடுத்திட்டு இன்னைக்கு முண்டச்சியா அழைதுக. காரணம் நம்ம ரெண்டு பேருக்கு உண்டான பகை கிடையாது. இது சூழ்ச்சி, திராவிடர்களின் சூழ்ச்சி. இது புரிஞ்சுக்கோங்க. அவனுங்களை குறை சொல்லி புரோஜனமே கிடையாது. திராவிடர்களை குறை சொல்லி புரோஜனமே கிடையாது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள. அவன் பிடிச்சுக்கிட்டான், அவ்வளவுதான். அவன் பிடிக்கல, நம்ம போயிட்டோம் இன்னைக்கு. அப்ப விடுவிச்சு வெளியே வர்றதுக்கு வழி என்னன்னு பார்க்கணும்ல. தேவரினம் தேவேந்திர குல இனம் ஒன்னு சேரணும். ஒரே கைக்குள்ள ஒரே கைகோர்த்து ஒரே மாதிரி ஒரே பாதையில பயணிக்கணும். தமிழகத்தை 2026 நாம ஆளலாம், அவன் நமக்கு வேலை செய்யலாம். அதுக்காக ரெண்டு பேரும் சம்பந்தம் பண்ணணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. உன்னுடைய பண்பாடு உன்னுடைய பாரம்பரியம் எதுவோ அதை நீ கடைபிடிச்சுக்கோ. என்னுடைய பண்பாடு என் பாரம்பரியம் எதுவோ அதை நான் கடைபிடிச்சுக்கிடுவோம். அதுல இருந்து ரெண்டு பேரும் மாறவும் வேண்டாம், மாறவும் முடியாது. அது ரத்தத்தோல ஊர்னது. ஆனா நீ நான் ரெண்டு பேரும் மட்டும்தான் தமிழன். இதை கேட்கிற மற்ற நண்பர்கள், என்னுடைய நண்பர்களே தமிழன் அல்லாத மாற்று மொழியை சார்ந்த, மாற்று மொழியை தாய்மொழியாக கொண்ட அதிகபட்ச நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனா ஏன் இனம் இன்னைக்கு அழிக்கப்படுத? என்னுடைய இனம் இன்னைக்கு அழிக்கப்படுத? இன்னைக்கு தேசிய தலைவர், சுதந்திரத்திற்கான போராடிய ஒரு தலைவர், மாபெரும் தலைவர், இரும்பு தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இழிவுபடுத்தப்படுகிறார். முத்துராமலிங்க தேவர், பசும்பொன் சித்தர், அவர் ஐயா இழிவுபடுத்தப்படுகிறார். இன்னைக்கு அம்பேத்கர் சிலைகள் அங்கங்கு தாக்கப்படுகிறது. காரணம் என்ன? சூழ்ச்சி. அம்பேத்கர் சிலையை நான் கல்ல கொண்டு அடிச்சோம்னா எனக்கு கூட ஒரு தட்டு சோறு கிடைக்கப்பதா? ஒரு மண்ணும் கிடையாது.
திராவிடன் விஷத்தை நமக்கு பாய்ச்சிட்டான். அம்பேத்கர் சிலையை உடைச்சோம்னா எனக்கு சந்தோஷமான நிம்மதியா தூங்கலாங்கிற மாதிரி எண்ணத்தை எனக்கு உருவாக்கிட்டான். முத்துராமலிங்க தேவர் சிலையில சாணத்தை கொண்டு அடிச்சா நீ நிம்மதியா தூங்கலாங்கிற மாதிரி ஒரு விஷத்தை உனக்கு பரப்பிட்டான். அதை நீ நம்பிட்ட. அது மாயை. அதை உட நம்ம பார்த்த இடத்துல பேசணும். நம்ம பார்த்த இடத்துல பகைக்க கூடாது. உன் குடும்பம் வாழணும், என் குடும்பம் வாழணும். உன் இனம் வாழணும், ஏன் இனம் வாழணும். உன் இனம் ஏன் இனம் ரெண்டுல ஒரு இனம் தான் தமிழ்நாட்டை ஆளணும். ஏன்னா சுத்தமான தமிழ நம்ம தான். தயவு செய்து இரு சமுதாயத்து இளைஞர்கள் புரிந்து கொள்ளுங்கள். தலைவர்களுடைய மாயை பேச்சு, திராவிடர்களுடைய பொய்யான பேச்சை தயவு செய்து நம்பாதீங்க. தமிழனுக்கு தமிழன் தோல் கொடுக்கணும். தமிழன் கையை தமிழன் தான் கோர்க்கணும். திரும்பவும் சொல்றேன். அதுக்காக நானும் நீ சம்பந்த வழி ஆக வேண்டாம். நான் தமிழன் கைகோர்ப்போம். கேரளாவுக்கு போனோம்னா திருநெல்வேலிக்காரன் சொல்லி கை கோர்க்கிறது இல்லையா? வெளிநாட்டுக்கு போனோம்னா இந்தியான்னு சொல்லி கை கொடுக்க போறது இல்லையா? இன்னைக்கு வெளி மாநிலத்தை உள்ள வந்து இன்னைக்கு தமிழனை பிரிச்சு அவன் நம்ம அடிமையாக்கிட்டு அவன் இன்னைக்கு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் உலக பணக்காரர்கள் ஒருத்தனா ஆகிக்கிட்டு இருக்கான். நாம இன்னும் கூலி வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம். இதையா ஒவ்வொரு இளைஞர்களும் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்குள்ள 1000 தலைவர்கள் இருக்காங்க. தேவர் சமுதாயத்துல 1000 தலைவர்கள் இருக்காங்க. எந்த தலைவர் இருந்துட்டு போட்டோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருந்துட்டு போட்டோம். அதை பத்தி தப்பே கிடையாது. ஆனா தமிழன்கிறதுல 2 பேரும் ஒண்ணு ஆகணும். என்னை யாரு எவ்வளவு விமர்சனம் பண்ணாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இனி ரத்தம் ரோட்ல தேவரிடம், தேவேந்திர குல இனம் ரத்தம், இளைஞர்களுடைய உயிர் பழி போக கூடாது. ஒவ்வொரு இளைஞனும் தயவு செய்து இதை நெஞ்சில ஏத்துங்கடா, முட்டா பயலுகளா. அப்பந்தாண்டா நாம வாழ முடியும், ஆட்சியை பிடிக்க முடியும். தேவரினம், தேவேந்திர குல இனம் இளைஞர்கள் நினைச்சா ஆட்சியை பிடிக்க முடியும். நீ 2.5 வருஷம், நான் 2.5 வருஷம். ஏன் நேத்து கட்சி ஆரம்பிச்சவன் அப்ப கூட்டணி ஆட்சி நான் உனக்கு தார 2.5 வருஷம் தாரன்னு சொல்றது இல்லையா? அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த வந்தேரிகள் சொல்றது இல்லையா? ஆட்சியில பங்குதா, எனக்கு பங்கு வேணும்னு சொல்லி. சுத்தமான மண்ணுக்கு சொந்தக்காரன் நாம பங்கு போடுறதாண்டா நியாயம். 5 வருஷம் ஆட்சி, 2.5 வருஷம் தேவர், 2.5 வருஷம் தேவேந்திர குலம். ஒத்து வருவான் இளைஞர்கள். தலைவர்கள் வேற வழியே இல்லை. எல்லாரும் கேட்டே ஆகணும். இளைஞர்கள் ஒண்ணு சேர்ந்தா. தயவு செய்து என்னுடைய பேச்ச காது கொடுத்து கேளுங்க, மனசாட்சியோடு கேளுங்க. இனி தமிழகத்தில் இரத்த ஆறு ஓடக்கூடாது. சமாதான காற்று வீசணும். தமிழனாக ஒன்றுபட வேண்டும், தமிழனாக பயணிக்க வேண்டும், தமிழனாக வெற்றி பெற வேண்டும், தமிழனாக இந்த தமிழ்நாட்டை ஆளணும், தமிழன் மட்டுமே ஆளணுங்கிற ஒரு தாரக மந்திரத்தை இன்றிலிருந்தாவது கையில் எடுங்கன்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.